தனுஷ் மற்றும் நவீன் இப்போ 2 பேருமே அங்க நிக்கிறத பார்க்கறப்போ ஹைட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தனுஷ் கிட்ட நிறையவே இருக்கு. நாமக்கல்லை சேர்ந்த வீரர் நவீன் ஆஃப் காஞ்சிபுரமோட மோத இருக்கிறாரு. சின்ன வார்ம் அப், அந்த குயிக்கான ராக்கெட் மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். பேரா பேட்மிண்டன் ஃபைனல் இவெண்ட் ஃபார் மென். என்னோட இந்த காமெண்ட்ரி களத்தில் இறங்குறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிரகாஷ் தான். வணக்கம் அப்பர்ணா. அற்புதமான இறுதி போட்டி பாரா பேட்மிண்டன் ஆண்களுக்கான இறுதி சுற்று பார்க்குறோம். ஒரு பக்கம் நவீன் அண்ட் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தனுஷ்குமார் ஃப்ரம் நாமக்கல். அற்புதமா செமிஃபைனல்ஸ் 2 பேருமே ஆடினாங்க. அவங்களோட டாமினன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பார்த்தோம். இந்த இறுதி போட்டியானது இன்னும் பரபரப்பாக தான் அமைய போகுது. ஏன்னா 2 வீரர்களுமே ஸ்ட்ரைட் செட்ல வின் பண்ணி வந்திருக்காங்க இந்த ஃபைனல்ஸ்க்கு. இந்த ஃபைனல்ஸ் எப்படி அமைய போகுது? 3 செட் போக போகுதா, இல்ல அதே போல 2 ஸ்ட்ரைட் செட்ஸ்ல வின் பண்ண போறாங்களா? யாருக்கு அந்த வெற்றி அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்த்துக்கலாம். வார்ம் அப் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. 2 வீரர்களும் பிரமாதமா ஆடி இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் 2025-26க்கான போட்டிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 67 வகையான போட்டிகள் நடக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு தனித்தனி பிரிவுகள்ல மொத்தம் 67 வகையான போட்டிகள் இங்க நடந்துட்டு இருக்கு. அதுல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாரா பேட்மிண்டன் ஆண்களுக்கான இறுதி சுற்று பார்த்துட்டு இருக்கோம். 2 வீரர்களுமே ரெடியா இருக்காங்க பிரகாஷ். வார்ம் அப் முடிஞ்சிருச்சு. இப்போ போட்டி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. அண்ட் டாஸ் ஜெயிச்சதன் காரணமாக தனுஷ் இப்போ சர்வ் செய்ய போறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அவர் ஹைட் அட்வான்டேஜை பற்றி பேசணும், அவர்கிட்ட இருந்து வந்த பவர்ஃபுல் ஸ்மாஷஸ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசணும். ஸோ அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நவீன் அவரோட ஃபுட்ஒர்க்கை பயன்படுத்தி தான் வந்து விளையாடணும், கொஞ்சம் உசுரை கொடுத்து ஆடணும். ஏன்னா இதில் ஒரு பெரிய பெருமை இருக்கும். சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி சாம்பியன் ஆஃப் 2025 ஃபார் பேரா பேட்மிண்டன் அப்படிங்கிறது யாருக்கு போய் சேர போகிறது அப்படிங்கிறது ஒரு சில நொடிகளில் இந்த போட்டி துவங்கிரும். அதுக்கான ஒரு நேரமும் வந்தாச்சு. அண்ட் தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் சர்வுங்க. நல்லா பிளேஸ் பண்ணியிருந்தார் அந்த சர்வர். லாங் ரேலிஸை எதிர்பார்க்கலாம். அண்ட் பியூட்டிஃபுல்லான ட்ராப், ஆனால் அவுட் ஆஃப் பவுன்ஸ் போயிருச்சுங்க. அந்த ஒரு ட்ராப் மட்டும் உள்ளுக்கு இருந்திருந்ததுன்னா கச்சிதமாக அமைஞ்சிருக்கும் ஃபார் நவீன் டு பிரேக் இஸ் சர்வ். ஸோ அட்வான்டேஜ் தனுஷ். நவீன் கிட்ட இருந்து நல்ல ஒரு சர்வ், அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 1-all அப்படின்னு போட்டி இங்க மூவ் ஆயிட்டு இருக்கு. தனுஷ் கிட்ட நல்ல ஒரு ஹைட் அட்வான்டேஜ் இருக்குங்க. பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்றாரு. போன செமிஃபைனல்ஸ்ல என்ன பண்ணாரோ அதை மறுபடியும் இங்க அவரோட முதல் ஸ்ட்ரைக்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல சர்வா இருக்குமா? வெளியில போட்டிருக்காருங்க தூக்கி. கொஞ்சம் சத்து அதிகமாக இருந்தது பிஹைண்ட் தட் சர்வ், பவர் ஜாஸ்தி. நீங்க கொஞ்சம் நெட் பிளே பார்ப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நாட் ஏபிள் டு கீப் இட் கோர்ட்டுக்குள்ளே வைக்க முடியல. ஷட்டில் வெளியில் போயிருக்கு. மற்றும் ஒரு பாயிண்ட் கன்சீட் பண்ணியிருக்காரு தனுஷ். நவீன் இப்போ சமமான ஒரு லெவல் ஆடிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஆஹா, நெட்டு கிளைம் பண்ணுச்சா? எஸ், கிளைம் பண்ணி இருக்குங்க. நவீனால எடுக்க முடியல. அது என்ன ஒரு ட்ரிக்கியான ஷாட் பாத்தீங்களா? ரொம்ப க்ளோஸா இருந்ததுங்க. அந்த டிராப் ஷாட் பெர்ஃபெக்ட்டா ஆடினாரு. ஆனா பதிலுக்கு நானும் அந்த டிராப் ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா பண்ணி காட்டுவேன் அப்படின்னு நவீன் மேலும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு இங்க. அண்ட் இங்க 3-allனு கேம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. மேபி இந்த இறுதி சுற்று நம்ம 3 செட் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். தூக்கி வெளில அடிச்சிட்டாருங்க சிவகுமார். அதாவது நவீனுக்கு இங்க ஒரு பாயிண்ட் வருது. அண்ட் இப்போ அங்க இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் கேட்டோம்னா நவீன் தான் ஃபேவரட் டு வின் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தனுஷ் ஒரு போட்டியை சுவாரஸ்யமா ஆடினாருன்னா அந்த
ட்ரோஃபிக்கான ஒரு சான்ஸ் உருவாக்கலாம். பட் நவீன் இங்கே நல்ல மூவ்மெண்ட் காட்டிகிட்டு இருக்காருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஃபுட் ஒர்க் நவீன் அட்டகாசமாக ஆடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரோக் பிளே ரீச் அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். அண்ட் இப்போ நவீன் அதை எடுக்க முடியாத அந்த சர்வை மறுபடியும் தனுஷ் பக்கம் திருப்ப கொடுத்துருக்காரு. 5-6 அன்ஃபோர்ஸ்ட் எரர் அங்கே. அந்த சர்வை தவற விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். தனுஷ் புள்ளிகளை இங்கே இழந்துட்டு இருக்காருங்க. நவீனுக்கு பாயிண்ட்ஸை கிஃப்டாக கொடுத்துட்டு தான் இருக்கான்னு சொல்லணும். நல்ல ஸ்மாஷங்க, நல்ல பவர் இருந்தது. கன்வெர்ட் பண்ணியிருக்காரா அதை பாயிண்டா? கிடச்சிருக்குங்க, ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு தனுஷ்க்கு. அண்ட் இதுதாங்க இவர் செஞ்சுட்டே இருப்பார். அந்த ஸ்மாஷ் மூலியமாக அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பார். அண்ட் இந்த முறை நவீனுக்கு எதிராக அது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். 2 புள்ளி வித்தியாசம் இருக்குது இந்த போட்டியில். பிரமாதமான தொடக்கம் தான் சொல்லணும். இறுதி போட்டிக்கான அந்த பரபரப்பு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் நான் இங்கே 2 பேரும் நல்ல எனர்ஜியோட ஆடிட்டு இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. டைட்டில் நம்ம கைவசம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ 2 பேர்கிட்ட இருந்து எனர்ஜி வந்து தாங்க ஆறும். வேற எங்க போயிடும் அந்த எனர்ஜி. பட் என்னன்னா தனுஷ் வந்து டெண்டன்சி அதிகமாக வந்து அன்ஃபோர்ஸ் எரர்ஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கிஃப்ட் கொடுக்கறதுல கொஞ்சம் ஒரு கில்லியா இருக்காரு. அதை கண்ட்ரோல் பண்ணாருன்னா வந்து அவருக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இதில் தெரியுது பாருங்க ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஷட்டில் வந்து கோர்ட் உள்ளுக்கு வைக்க முடியாமல் அதை வெளியில் போனதை பார்க்குறோம். நவீனுக்கு சரமாரியா பாயிண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம். ஸோ பட் இப்போ ஒரு ஷார்ட் சர்வ். ஸோ கைவசம் நானும் விருந்தோம்பல் செய்கிறேன் அப்படின்னு நவீன் கொடுத்துருக்காரு தனுஷ் டு சர்வ். பியூட்டிஃபுல்லி டன். எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இங்க நவீனுக்கு வந்துட்டு இருக்கு. தனுஷ் நல்ல ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்க ட்ரை பண்ணாரு. இன்டு த பாடி கரெக்டா போட்டாருங்க. கண்டிப்பா அதை எடுக்க முடியல அவரால். நல்ல ஒரு ஸ்மாஷ் அங்கே எடுக்க முடியாத அளவுக்கு. ஸோ நவீன் கைவசம் ஒரு 3 பாயிண்ட் லீடு வச்சிருக்காரு. ஆனால் இது எப்போ இருந்தாலும் மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா தனுஷ் அப்பேற்பட்ட பிளேயர் அவ்வளோ ஈஸியாக வந்து குறைச்சி எடை போட முடியாது. அவருக்கு கொஞ்சம் அந்த கிராஸ் கோட் அண்ட் ஆங்கிள்ஸ் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் டெட்லியாக இருப்பார் அந்த ஸ்மாஷஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்டோட. நவீன் அதுக்கு வந்து ஈடு கொடுக்கணும். ஃபுட் ஒர்க்கால் எஸ் டு பி ஏபிள் டு ரீச், ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கும் ரீச் பண்ணி ஆட வேண்டியது வரும். கண்டிப்பாக இது ஒரு டைட்டான டஃப்பான ஒரு கேமாக முடியறதுக்கான அறிகுறி இருக்குங்க. பார்த்துருவோமே. சரியா சொன்னீங்க. அப்புறம் நல்ல விறுவிறுப்பான போட்டியாக தான் இருக்கு. ஒரு பக்கம் நவீன் அவரோட ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த மேட்ச்சில் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. தனுஷ் கொஞ்சம் நின்று ஆடுற மாதிரி தாங்க தோணுது. ஆனால் அவரோட ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் ரொம்ப அழகான வேகத்தில் இருக்கு. நல்ல பவர் ஜென்ரேட் பண்ணுறாரு. அந்த பவருக்கும் ஃபுட் ஒர்க்குக்கும் இடையிலான இந்த ஒரு போட்டி, இறுதி போட்டி. வெல்ல போவது யார்? கண்டிப்பாக டிராஃபிக்காக மட்டும் இல்லை, அவங்களோட பேருக்காகவும் ஆட போகிறாங்க. ஒரு சின்ன சேஞ்சுங்க. ஆஹா, ராசியான ஜெர்சியை போட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ தனுஷ் இன் பிளாக். ஒரு ஜெர்சி சேஞ்சுக்கு அப்புறம் ஃபார்ச்சூன்ஸ் மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஆஸ் ஆஃப் நவ் நவீனோட கை தான் ஓங்கி இருக்கு. தனுஷ் மறுபடியும் அந்த மிஸ்டேக்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இம்முறை ஒரு நல்ல ட்ராப் கிடச்சிது. ஸோ இந்த சர்வும் கை மாறி இருக்கு. எக்கச்சக்க ஷட்டில் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். லாங் ரேலிஸ் போல தெரியுது. நம்ம பார்க்குறோம் எவ்வளோ டாக்டிக்கலாக வந்து தனுஷ் நவீனை தான் அலைய விடுறாரு. தனுஷ் வந்து சென்டர் கோர்ட்டில் நின்றுட்டு டிக்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரீச்சும் பெட்டராக இருக்குது. நவீன் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி தூக்கி கையில் போடுற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் த பாயிண்ட் வந்து அன்ஃபோர்ஸ் எரர் மூலியமாக நவீன் பக்கம் வந்திருக்கு.
அண்ட் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாம மற்றும் ஒரு பாயிண்ட் நவீனுக்கு போய் சேர்ந்துருக்குங்க. சரியா சொன்னீங்க அபர்ணா. ரொம்ப ஸ்டெடியா ஆடிட்டு இருக்க மாரி தான் இருக்கு. ஆனாலும் பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது இங்க சரியா இல்ல. கொஞ்சம் லக்க மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். மேபி அந்த ஒயிட் டீ ஷர்ட்டே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் போல அவருக்கு. நீங்க மறுபடியும் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கு. நவீன் லீட் பண்றாரு இந்த ஒரு செட்ட. தனுஷ் அவர்கிட்ட இருந்து அந்த ஆக்ரோஷமான ஒரு ஆட்டம், அத இந்த செட்ல பார்க்க முடியல. கொஞ்சம் பொறுமையா தான் ஆடிட்டு இருக்காரு. பாருங்களேன், அந்த சென்டர் லைன்ல நின்னுட்டு இருக்காரு பாருங்க. அத தாண்டி அவர் பெருசா மூவ்மெண்ட் எதுவும் குடுக்கல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இன்னுமே கொஞ்சம் சுலபமா நவீன் கச்சிதமா முடிச்சுட்டாரு. 2வது போட்டியில தனுஷ்க்கு கொஞ்சம் வந்து அந்த போட்டி டைட்டா போய் கொஞ்சம் மூவ்மெண்ட் அதிகமா இருந்திருக்கு. ரெஸ்ட்டுமே வந்து தனுஷ்க்கு கம்மியா தான் கிடைச்சிருக்கு கம்பேர்ட் டு நவீன். ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இருந்தாலும் கூட ஹி ஹேஸ் டு மேக் அ கம்பேக் அண்ட் பாயிண்ட் டிஃபரன்ஸ் அதிகமா போய்கிட்டு இருக்கு. அண்ட் நல்ல ஸ்மாஷ் பார்க்குறோம். ஆஹா, பியூட்டிஃபுல் ரிட்டர்ன். அவரோட பேக் ஹேண்டுக்கு அழகு போல நெட்டு கிட்ட அவர் பிளேஸ் பண்ணிருக்காரு. பிரில்லியன்ட் பிளேஸ்மென்ட்ங்க. மறுபடியும் ஷட்டில மாத்துறாங்க. ஸோ நெறைய ஷட்டில்ஸ் சேஞ்ச் பண்றது பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பவர் ஜெனரேட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தனுஷ் அவரோட பவர் என்ன அப்படிங்கிறத செமிஃபைனல் 2ல நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஆனா இந்த போட்டியில கொஞ்சம் டயர்டா இருக்காருங்க. மேபி நீங்க சொன்ன மாரி அவருக்கான அந்த ரெஸ்டிங் டைம் அப்படிங்கிறது கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா இறுதி போட்டி முழு எனர்ஜியோட ஆடி ஆகணும் இங்க. அந்த சென்டர் கோர்ட்லயே நின்னு ஆடிட்டு இருக்காரு தனுஷ் இங்க. ஆனா இன்னொரு பக்கம் நவீன் ஆஹா பறந்து பறந்து ஆடிட்டு இருக்காரு அபர்ணா. இதுதாங்க இந்த மாதிரி அன்ஃபோர்ஸ் எரர்ஸ் பண்ணக்கூடாது. அவுட் ஆஃப் பவுன்ஸ் போயிருக்கு ஷட்டில். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் கேமை. கண்ட்ரோல் பண்ணோம், ஷாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். டூ மச் பவருங்க. தனுஷ் கிட்ட இருந்து டூ மச் பவர். அவரால கரெக்ட்டா பிளேஸ் பண்ண முடியல அந்த பவர் ஜெனரேட் பண்றதுனால. அண்ட் மறுபடியும் பாயிண்ட் இங்க நவீனுக்கு வந்திருக்கு. முதல் செட் இதோட முடிவடையுது. 21க்கு 9 அப்படிங்கிற கணக்குல லீட் பண்றாரு இங்க நவீன். காஞ்சிபுரத்தை சேர்ந்த நவீன் முதல் செட்ட கைவசம் வச்சுக்கிறாரு அபர்ணா. 2வது செட்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும். அப்பதான் தனுஷ்க்கு ஏதாவது கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். ஆனா மாத்தி யோசிக்கணும், காம் டவுன் பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸ் அந்த குறைக்கணும். நெட்டில் அடிக்கிறதோ இல்லை அவுட் ஆஃப் பவுன்ஸ் அடிக்கிறதோ கொஞ்சம் மூமெண்ட் இன்னுமே எனர்ஜெட்டிக்காக ஆடலான்னு தோணுதுங்க. பட் மேபி ஹீ இஸ் டயர்ட். கொஞ்சம் ஏதாவது எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபைனல்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே பிராகிங் ரைட்ஸ், ஒரு வருஷத்துக்கான நான் தான் கெத்துன்னு சொல்லிக்கிற அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் விமென்ஸ் சிங்கிள்ஸ் நம்ம பார்த்தோம், பேரா சிங்கிள்ஸ் துளசிமதி ஓட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு. ஒரு ஒன் சைட் மேட்சாக கச்சிதமாக முடிச்சிட்டாங்க சாருமதியை. அவங்க வந்து ஃபைனல்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டாமினன்ஸ் காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹி ஹேஸ் டு மேக் த ரைட் மூவ்ஸ். இப்போ இந்த கேம் ரொம்ப குரூஷியலான ஒரு கேம் ஃபார் தனுஷ். சரியா சொன்னீங்க அபர்ணா. துளசிமதி ஃப்ரம் நாமக்கல். ஸோ இந்த ஃபைனல்ஸ்லயும் நாமக்கலை சேர்ந்த தனுஷ் ஆடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம். ஆனா முதல் செட் கையை விட்டு போயிருந்தாலும் 2வது செட் பிரமாதமான தொடக்கமா இருக்குமா? இல்லங்க. முதல் பாயிண்ட் இங்க நவீனுக்கு தான் வந்திருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியல. மறுபடியும் நெட்லேயே அடிச்சிருக்காரு. 2வது பாயிண்ட் ஃபார் நவீன். வரிசையில் பாயிண்ட் எடுக்கணும் தனுஷ். அப்போதான் இதை கைவசம் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நவீன் இப்போ ஒரு லைட்டா ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் ஒரு நெட்ல அடிச்சுக்கிறேன், நீ வேணா சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. கிளியரா அந்த டாமினேஷன் இருந்து ஆகணும் தனுஷ் கிட்ட இருந்து. அப்பதான் இந்த செட்டை கையில வச்சுக்க முடியுங்க. ஏன்னா நவீன் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவா ஆடுறாரு பாருங்களேன். அந்த கோர்ட்ல எல்லா திசையிலையும் அவரோட ஃபுட் படாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு பிரமாதமா ஆடிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் தனுஷ் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு ஆடுற மாதிரி தோணுது. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் அவர்கிட்ட இருந்து அந்த டவுட்டோட தான் வந்துட்டு இருக்கு. நல்ல கான்ஃபிடன்ஸோட ஆடினாரு அப்படின்னா ஒரு டஃப்பான கேமை கொடுக்க முடியும் இங்க. ஆஹா, பெர்ஃபெக்ட்டா தட்டி விட்டாருங்க.
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அருமையான கிராஸ் கோட் ஸ்மாஷுங்க. யாருமே இல்ல ரீச் பண்ணாத இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காரு நவீன் அந்த ஒரு ஷாட்டை. மறுபடியும் ஒரு பாயிண்ட் வந்து சேருது சர்வீஸோட. பாருங்க முன்னாடி பின்னாடி போட்டு தாக்குறாரு நவீன். பட் ஈடு கொடுக்கறாரு தனுஷ் அதுக்கு. பட் நவீன் இப்போ ஒரு அன்ஃபோர்ஸ்ட் எரர்னால அந்த சர்வீஸை கைவசம் மாற்றி விட்டுருக்காரு. ஒரு நல்ல லீடு இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்படி வேணா மாறலாம். ஏன்னா தனுஷ் வந்து சில சமயம் பாயிண்ட் எடுக்க துவங்கிட்டாருன்னா மடன்னு பாயிண்ட் அள்ளிட்டு போவார். ஹோப்ஃபுல்லி நவீன் ஷுட் பி ஏபிள் டு பிரேக் தட். பட் அதை தான் செஞ்சிருக்காரு இங்கே. சரியா சொன்னீங்க. அப்புறம் ஆனா நவீன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செட்லயுமே லீட அவர் தான் கையில வச்சுக்கிறாரு. அவர் விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே அந்த செட்ல ஸ்டார்ட்டிங்லேயே லீடிங் எடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ கூட ஒரு 5 புள்ளி டிஃபரன்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தனுஷ் அவரும் சும்மா இல்லைங்க. இதுவரைக்கும் எல்லா போட்டியும் கெலிச்சு தான் வந்திருக்காரு இந்த ஒரு போட்டிக்கு. அண்ட் இந்த இறுதி போட்டியானது இன்னும் பிரமாதமா போயிட்டு இருக்கு. நல்ல பிளேஸ்மெண்ட் ரீச் பண்ண முடியல தனுஷால. ஷார்ட் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நியர் த நெட். அண்ட் நல்லா கொஞ்சம் வேரி பண்ணுறாங்க டிஸ்டன்ஸை. அண்ட் இன்ஃபேக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் கையில் பெட்டர் கண்ட்ரோல் இருக்குங்க. ஃபுட்ஒர்க்காக இருக்கட்டும், ஹேண்டாக இருக்கட்டும், ரெண்டுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பெட்டராக வச்சுருக்காரு நவீன். இன்ஃபேக்ட் தனுஷை டிக்டேட் பண்ணுறாரு. கேம் வந்து நவீன் பக்கம் அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆப்போனண்ட்டை. ப்ரெஷருங்க கண்டிப்பா இங்க தனுஷ் மேல எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்கு. நவீன் ஆல்ரெடி ஒரு செட் கையில வச்சிருக்காரு. இந்த செட்டை விட்டு கொடுத்துடக்கூடாது தனுஷ். அந்த ப்ரெஷர்ல தான் ஆடிட்டு இருக்காருன்னு தெரியுது. அண்ட் இங்க ஒரு பிரேக்கும் பார்க்குறோம். டூ மச் ஆஃப் ஸ்வெட்டுங்க. இதனால தான் சேஞ்ச் பண்ணாரு உடனே அந்த ஜெர்சியை ஒயிட்லேருந்து பிளாக்குக்கு சேஞ்ச் பண்ணாரு. ஆனாலும் அந்த சேஞ்சிங் ஃபேக்டர் பெரிய லக்கா அமையல தனுஷ் குமாருக்கு. அண்ட் மறுபடியும் ஒரு 7 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. 8 பாயிண்ட் நினைக்கிறேங்க. 8 பாயிண்ட்ல லீடிங்ல இருக்காரு நவீன். வாட்டர் பிரேக் அப்புறம் ஒரு மோமெண்ட் எடுத்து பாஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வரணும். ஏன்னா தனுஷ் இங்கே வந்து 2 புள்ளி தாங்க எடுத்திருக்காரு. நவீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 9 பாயிண்ட்ஸ் எடுத்து கம்ஃபர்டபுளான லீட் வச்சிருக்காரு. அண்ட் நவீனுக்கு இவ்வளோ லீடெல்லாம் கொடுத்தா அவர் கச்சிதமாக வேலையை முடிச்சுட்டு ட்ரோஃபியை தட்டி தூக்கிட்டு போயிடுவார். இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஃபைனல் பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து தொடர்ந்து வரப்போவது விமென்ஸ் பேரா பேட்மிண்டன் ஃபைனல். தர்ஷினி வர்சஸ் துளசி மதி. அதுவும் ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக தான் இருக்கும். ஆனால் துளசி மதி இஸ் அ ரெய்னிங் சாம்பியன். அவங்க அந்த ரெய்னிங் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துருவோம். அவங்க டாமினேஷன் கிளியராக காட்டிகிட்டு இருந்தாங்க செமிஃபைனலில். அண்ட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பிரேக்கே போய்கிட்டு இருக்குங்க. நீங்கள் நேரலையில் ஃபேன் கோடில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைவ் ஃப்ரம் செங்கல்பட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 கண்டக்டட் பை SDAT. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் தொடங்கின இந்த போட்டி நவீன் அவருக்கு தான் முதல் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. மறுபடியும் நெட்டில் தூக்கி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு டிராப்டாக பிக்கப் எடுத்தாரு. எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட்டுங்க அது. நவீன் அவரோட எக்ஸலன்ஸ் என்ன அப்படிங்கறத இங்க காமிச்சிட்டு இருக்காரு. கிளியரா கோர்ட்டை அழகா பயன்படுத்துறாருங்க நவீன். எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியாதுன்னு அவருக்கு தோணுதோ கச்சிதமா அங்கங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்காரு. பட் பதிலடி கொடுத்து இப்போ ஒரு ஸ்மாஷோட சர்வீஸையும் மாத்திருக்காரு தன்வசம். பிளஸ் ஒரு பாயிண்டும் எடுத்திருக்காரு தனுஷ். ரீச் பண்ண முடியல. மறுபடியும் பாயிண்ட் இங்க நவீன் கிட்ட தான் போயிட்டு இருக்கு. நவீனோட பிளேஸ்மெண்ட்ஸ் இங்க ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம்னா ஏன்னா கரெக்டா அவரு யூஸ் பண்ணிக்கிறாரு. எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் தனுஷ் கிட்ட பெரிய ஃபுட் ஒர்க் இல்ல. அவர்கிட்ட நல்ல பவர் இருக்கு ஜென்ரேட் பண்றதுக்கு. ஸோ அவரை அலைய விட்டு பாயிண்ட்டை தூக்கலாம்
அவரால எங்கெல்லாம் ரீச் பண்ண முடியாதோ அங்கெல்லாம் தட்டி விட்டு பாயிண்ட்ட தூக்கலாம்னு அழகா எடுத்துட்டு இருக்காரு. ஆனா, இந்த மாரி எரர்ஸ் கண்டிப்பா கூடவே கூடாது தனுஷ் கிட்ட இருந்து. மேலும் பாயிண்ட் இங்க நவீனுக்கு தான் வந்துட்டு இருக்கு அபர்ணா. ஆமாங்க. ஏன்னா அந்த ஸ்லைஸ் அங்க தேவையே இல்ல. ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ரிட்டர்ன வச்சிருக்கலாம். கீப்பிங் த ஷட்டில் இன் பிளே அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கணும். ஏன்னா இஸ் ட்ரெய்லிங் இல்லைங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து ராலிஸ லாங்கா வச்சு சமயம் பார்த்து பாயிண்ட் எடுக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபகமா இருக்கும் ஃபார் தனுஷ். ஆனா ரிஸ்கி ஷாட்ஸ் எடுக்கிறாரு. ஸ்லைசஸ் அதிகமா ட்ரை பண்றாரு. அத கண்ட்ரோல் பண்ண முடியாம ஷார்ட் ஆயிருது. சரியா சொன்னீங்க அபர்ணா. இந்த நேரத்துல லாங் ராலிஸ் தேவை. காரணம் முடிஞ்ச அளவுக்கு டயர்ட் ஆக்கணும் நவீன. ஏன்னா, அவரு பிரமாதமா பிளேஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேபி இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆனாரு அப்படின்னா, அவரோட பிளேஸ்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆல்மோஸ்ட் இந்த செட்ல நெறைய லீடிங் வச்சிருக்கிறது நவீன் தான். பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமா தேவைப்படுது தனுஷ்க்கு. மிஸ்டேக்ஸ கம்மி பட் பண்ணணுங்க. மேலும் ஒரு பாயிண்ட் வந்தாச்சுங்க. ஆனா நல்ல ஒரு சாலிடான செமிஃபைனல் ஆடின தனுஷ்னால இப்போ டபுள் டிஜிட்டே தொட முடியாது போலவே. ஏன்னா இந்த ஃபைனல்ல பாத்தீங்கன்னா நவீனோட ஆதிக்கம் அதிகமாவே இருக்கு. அண்ட் அந்த டைட்டில் வரதுக்கான நேரமும் கூடிட்டு வருது. அண்ட் பாருங்க, இன்னும் 6 புள்ளியில தான் இருக்காரு தனுஷ். இன்னும் 10 கூட தாண்டல. நவீன் 4 புள்ளியில வந்து டைட்டில தட்டி தூக்கிட்டு போயிருவாரு. அண்ட் சர்வும் அவர் கையில தாங்க இருக்கு. குட் ஒன் தேர். ரீச் பண்ண முடியல நவீனால. அங்கங்க அற்புதமான ஸ்டோக்ஸ் நம்ம பார்க்க முடியுது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுஷ் கிட்ட இருந்து. ஆனா, அந்த கன்சிஸ்டன்சி இல்ல அபர்ணா. அவரால சரியான பிளேஸ்மெண்ட்ல குடுக்க முடியல அந்த ஷட்டில. ஆனா, இன்னொரு பக்கம் நவீன் செம்மையா ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த செட் அவரோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த நொடிகள்லேருந்து நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெரி க்ளோஸ் டு த ஃபினிஷ் அண்ட் த டைட்டில் நவீனுக்கு. லோக்கல் ஃபேவரட் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நவீன். அவர் இந்த ட்ரோஃபியை தட்டி தூக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். ஏன்னா தனுஷ் நெட்டில் அடிச்சிருக்காருங்க. அந்த ரீச் இருந்தாலும் கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் மேட்ச் பாயிண்ட்ல இருக்காரு நவீன். வந்துருச்சு நவீன் அவரோட சாம்பியன்ஷிப் பாயிண்ட் ஆடி இந்த ஒரு டைட்டில் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 ஓட பாரா பேட்மிண்டன் மென்ஸ் சாம்பியனா தனுஷ தட்டி தூக்கி இருக்காருங்க. துவம்சம் பண்ணிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா டபுள் டிஜிட்டை ரீச் பண்ண விடாம தனுஷ அமுக்கி இருக்காரு. அண்ட் இந்த டைட்டில் அவர் கைவசம் வந்திருக்கு. பிரில்லியன்ட்லி டன் ஃபார் நவீன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த மென்ஸ் வின்னர். அடுத்தது விமென்ஸ் டபுள்ஸ் விமென்ஸ் சிங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டபுள்ஸும் நடந்துகிட்டு இருக்குங்க. எக்ஸைட்டிங்கான போட்டிகள் மென்ஸ் டபுள்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ பேரா ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் பேட்மிண்டனையும் பார்ப்போம். 60க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதில் 15 லட்சம் ஆத்லீட்ஸ் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து சொல்றதுல எங்களுக்கு மிக்க சந்தோஷம் மற்றும் பெருமையும் கூட. பாரா பேட்மிண்டன் ஆண்களுக்கான இறுதிப் போட்டி இனிதே நடந்து முடிஞ்சாச்சு. நவீன், காஞ்சிபுரத்தை சேர்ந்த நவீன் சாம்பியனா உருவெடுத்திருக்காரு. மெடலுக்காக மட்டும் இல்லைங்க, இங்க பேருக்காகவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 15 லட்சம் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் ஃப்ரம் லோக்கல் டு நேஷனல் போகணும் அப்படிங்கிறது தான் இங்க எல்லாரோட ஆசையும். அதுக்கான பெரிய களமா இந்த களம் இருக்கு. அற்புதமான ஆட்டங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2025-26 5 கேட்டகரிஸ்ல இந்த போட்டியானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கு. இன் அசோசியேஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு மிகப்பெரிய பேக் போனா இருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு.
எக்கச்சக்கமான ட்ரைனிங்ஸ், எய்ட்ஸ், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அற்புதமான வென்யூஸ் இது எல்லாத்தையுமே இவங்க தாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான போட்டிகள் இவ்வளோ பிரம்மாண்டமா நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அதுக்கான பாராட்டுக்களையும் தெரிவிச்சே ஆகணும். த சீஃப் மினிஸ்டர் டிராஃபி 2025 களம் நமதே. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு வெட்டியில்ல ஒரு நீர் துளி இருக்கும் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும் நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும் இந்த போர் செய்யும் மைதானம் போராட மரம்பெல்லாம் மீற உன்னை தள்ளி போகும் இந்த போர்விகள் எல்லாமே முன்னேற கற்றுக் கொடுக்கும் உடம்பு கொஞ்சம் முறிக்கட்டும் மனசு கொஞ்சம் சிரிக்கட்டும் வெற்றி புள்ளி தாண்டி ஒரு சிங்கப்பட்டு மல்லு கட்டும் காதல் வீரா போகும் நேரம் பயனளி கொடுக்கட்டும் வெற்றியில்ல ஒரு நீர் துளி இருக்கும் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும் நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும் இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக் கொடுக்கும்
வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி சொல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம், களம் நமதே. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம நாமே முச்சு. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம நாமே முச்சு. வெற்றியில்ல ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட கத்துக்கோ. அடுத்த போட்டிக்கான நேரம் வந்தாச்சுங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரா பேட்மிண்டனோட விமென் சிங்கிள்ஸை நம்ம பார்க்க இருக்கோம். தர்ஷினி இவங்க ஒரு ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க. எதிர் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு ஜாம்பவான் இன் பேரா பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லலாம். துளசிமதி மல்டிபிள் சில்வர் மெடலிஸ்ட், அதுவும் ஏஷியன் சாம்பியன்ஷிப் குவாங்ஜூல நடந்ததுல துளசிமதி ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு டாமினேட் பண்ணி வந்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே பாயிண்ட் எடுக்காத நிலைமையில செமிஃபைனல் வரைக்கும் வந்து சாருமதி அவங்க கிட்ட இருந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. இப்போ தர்ஷினி என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். என்னோட பிரமாதம். பாக்ஸ் இணைவது பிரகாஷ். பிரகாஷ், வெல்கம் பேக்.
வணக்கம் அபர்ணா. பிரமாதமான தொடக்கமா இருந்திருக்கு. துளசிமதி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இங்க. அவங்கள எதிர்த்து ஆடுறது தர்ஷினி. தர்ஷினி ஃப்ரம் திருவாரூர். கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா தர்ஷினிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இன்னும் வேணும் அப்படின்னு தோணுது. அவங்க பார்க்கறதுக்கு வயசுலயும் கொஞ்சம் சின்னவங்களா இருக்கிற மாதிரியும் தெரியுது. துளசிமதிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ரீச் மற்றும் அந்த ஸ்ட்ரோக் பிளே அப்படிங்கிறது இன்னும் டைம் ஆகும் ஃபார் தர்ஷினி. பட் இந்த ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸுங்க. சர்வீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுவுமே ஒரு ஒன் சைட் மேட்சா முடியும் போல இருக்கே பிரகாஷ். சரியா சொன்னீங்க அபர்ணா. தர்ஷினி அவங்களோட ஸ்கோர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க விளையாடின போட்டி எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைட் செட்ஸில் வின் பண்ணி இந்த ஃபினாலேக்கு வந்திருக்காங்க. ஒரு அற்புதமான போட்டி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னொரு பக்கம் பிரமாதமாக ஆடிருக்காங்க துளசிமதின்னு தான் சொல்லணும். பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு துளசிமதி பக்கம். அண்ட் இங்கே கலெக்ட் பண்ண கூட மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் தர்ஷினி. முதல் போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதுவும் இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க இந்த பேட்மிண்டன் மகளிர் சுற்றுக்கு. ரொம்ப சுலபமா ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் போர்ட்ல வர ஸ்கோர் இல்லைங்க. அது கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல கரெக்ட் பண்ணிடுவோம். பட் 7-1 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைன்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க துளசி. 8-1 ஆயிருக்கு. ஸோ மற்றும் ஒரு பாயிண்ட் போய் சேரும். தர்ஷினிக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கலங்க. மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மறுபடியும் இங்கே ஒரு டிராப் ஷாட் பிக் பண்ண முடியல. பாயிண்ட் வந்திருக்கு துளசிமதிக்கு. கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே காட்டுறாங்க. சென்டர் கோர்ட்டில் நின்று ஆடுறாங்க அப்புறம் பாருங்களேன். ஆமாங்க. ஏன்னா ஆப்போனண்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு துளசிமதி அவங்களுக்கு சாதகமா எவ்வளோ ஈஸியா முடிக்கணுமோ சுலபமா முடிக்க முடியுமோ அதை தான் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா மறந்துடாதீங்க மக்களே, துளசிமதி செமிஃபைனல் ஆடினதுக்கு அப்புறம் ரெஸ்ட் இல்லை. அவங்க நேராக டபுள்ஸுக்கு போயிட்டாங்க. டபுள்ஸை முடிச்ச உடனே இப்போ சிங்கிள்ஸ் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் டபுள்ஸும் போய் ஆடுவாங்க. அதனால எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது அவங்க மைண்டில் நிறையாவே இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க தர்ஷினி. கொஞ்சம் அவங்களுக்கு கடினம் தாங்க. ஏன்னா ஒரு நேஷனல் அத்லீட்க்கு எதிராக ஆடிட்டு இருக்காங்க. ஃபைனல்ஸ் ப்ரெஷரும் இருக்கும் அவங்களுக்கு. இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கு தர்ஷினிக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சர்வ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கேம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பாயிண்ட் இங்கே துளசிமதிக்கு தான். ஆனா இது தர்ஷினிக்கு முதல் முறையாக ஃபைனல் வர்றாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுவும் ஒரு நேஷனல் லெவல் அத்லீட் கூட ஆடுறதுங்கிறது சுலபம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெருசாகவும் இருக்கும். பட் தர்ஷினி கிடைக்கிற சர்வை அவங்க பயன்படுத்தணும். பட் இன்னுமே அட்டெம்ப்ட் பண்ணலான்னு தோணுது. அவங்க வயசும் இருக்கு, சைஸும் இருக்கு, நல்லா கொஞ்சம் ஓடி விளையாடலாமே அப்படின்னு தோணுது. கண்டிப்பாங்க. நல்ல ஃபுட் ஒர்க் காட்டி ஆகணும். பாருங்களேன், நல்ல ரீச் வேணும். இங்கே அந்த ரீச்சை மிஸ் பண்ணுறாங்க. ஹைட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கிளியராக சொல்லிட்டீங்க. அட்டம் பண்ணணுங்க, அது கரெக்டு. நல்ல எனர்ஜி வச்சுருக்கீங்க, நல்ல ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத ஹை லெவலில் கொண்டு வரணும். எதிரில் நிற்கிறது நேஷனல் அத்லீட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்களும் ஜெயிச்சு தான் இந்த ஃபினாலே வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு அந்த கான்ஃபிடென்ஸோட ஆடி ஆகணும். ஸோ நிறைய மிஸ் ஷாட்ஸ் பார்க்க முடியுதுங்க. அண்ட் துளசி வந்து எந்த ஒரு சலனமுமே இல்லாம ரொம்ப காமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பிராக்டிஸ் மேட்ச் கூட இல்லாத ரேஞ்சில் தான் ஒரு கம்ஃபர்டபுளா ஆடிக்கிட்டு இருக்காங்க. போன வாட்டி சாம்பியன் வந்து மறுபடியும் ஒரு டாமினேஷனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை தட்டி தூக்கி பேக் டு பேக் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மோட்ல தான் இருக்காங்க. திஸ் வாட் a true champion is. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா டபுள்ஸ் மேட்ச்சுக்கு இங்கேயே எனர்ஜியை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அற்புதமான ஒரு சர்வ், வரிசையாக பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது துளசிமதி பக்கம் தான். அண்ட் கண்டிப்பாக இந்த செட் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. செட் பாயிண்டிங்க. தர்ஷினிக்கு எக்ஸ்பீரியன்ஸ், பலம், ஃபுட்வொர்க் எல்லாமே கொஞ்சம் இன்னும் மேபி வித் ஃபியூ மோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடலாம். ஆனால் அவங்க வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஒரு சில்வர் மெடலாவது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான்.
பட் அந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய டிவைட் இருக்கு பாருங்க, அதை க்ளோஸ் பண்றது தான் இவங்களுக்கு நோக்கமா இருக்கணும். அண்ட் அது வந்துருங்க, இன்னுமே எக்ஸ்போஷர், இன்னுமே கொஞ்சம் ட்ரைனிங்கோட அது வந்துடும். பட் இப்போதைக்கு துளசிமதி ரெய்னிங் சாம்பியன் வில் கண்டினியூ டு ரெயின் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, சந்தேகமே இல்லை. செகண்ட் செட் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல சர்வ், ஆனால் பிக் பண்ண முடியல. முதல் பாயிண்ட் இங்கே துளசிமதிக்கு. அவன் பார்க்குறோம் பெருசாக ஷட்டில் சேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. போன ஃபைனல்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அந்த ஷட்டில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த போட்டியில் பெருசாக சேஞ்ச் பண்ணல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி அடிக்கலைங்க. நம்ம பெருசாக ஸ்மாஷ் அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியல. கரெக்டாக பிக் பண்ணி ஆகணும். சர்வ்லே பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே துளசிமதி. எஸ், ஸ்மாஷ்க்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல, அது பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா துளசிமதி வந்து ஒரு சாஃப்டாக தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜூனியர் ஆப்போனண்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட விடுவோம், அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் ரேலி மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க டாமினேஷன் அவ்வளோ அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு கிளியராக தெரியும் அட் எனி பாயிண்ட் இன் டைம் நான் வந்து ஒரு ஹீட்டை டேர்ன் ஆன் பண்ணி இந்த போட்டியை தட்டி தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் ஷீ இஸ் அ கிரேஷியஸ் ஆப்போனண்ட். முதல் செட்டு அந்த டாமினேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. 21-1 அப்படிங்கிற எக்கச்சக்கமான பாயிண்ட் டிஃபரன்ஸில் தான் வின் பண்ணியிருக்காங்க துளசிமதி. அண்ட் இந்த முறை பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ண முடியல, கோர்ட்டுக்கு வெளியில் போய் விழுந்திருக்கு. அண்ட் இந்த செட்டில் இன்னும் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க தர்ஷினி. பியூட்டிஃபுல்லான நெட் பிளே, அதுக்கு குயிக்காக போய் ரீச் பண்ண முடியல தர்ஷினினால. ஆஸ் யூஷுவல் மற்றும் ஒரு பாயிண்டோட இன்னும் பாயிண்ட்ஸே ஓப்பன் பண்ணலை தர்ஷினி இந்த ஒரு செட்டில். பாயிண்ட்ஸ் விட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ துளசிமதி கம்ஃபர்டபிளி மார்ச்சிங் டு த டைட்டில். வெற்றி தோல்வி அதை ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு அந்த இன்டென்ஷன் காட்டி ஆகணும் அப்போனாங்க. ஏன்னா நீங்கள் சிஎம் ட்ராஃபி ஆடிட்டு இருக்கீங்க, ஃபைனல்ஸில் எதுவும் ஆடிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு மெடல் இல்லைனா சில்வர் மெடல் கையில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை இங்கே காட்டணும். ஏன்னா மெடலுக்காக மட்டும் ஆட போகிறது இல்லை, நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் இங்கே ஆடிட்டு இருக்கீங்க. தர்ஷினி இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ஆடினாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் பிக் பண்ண முடியாமல் இங்கே கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க. அந்த ஃபைனல் ப்ரெஷரை பார்க்க முடியுது அவங்கக்கிட்ட. அண்ட் இன்டென்ஷனோட வந்து இன்டிமிடேஷன் அண்ட் கன்டென்ஷன் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா துளசிமதி கிட்ட. முதல் 3 போட்டியில் அவங்க ஸ்ட்ரெயிட் செட்ஸ் 21-0, 21-0, 21-0ன்னு ஜெயிச்சிருக்காங்க 3 மேட்சஸ். அதுக்கப்புறம் செமிஃபைனலில் வந்து ஏதோ அப்படின்னு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ஆப்போனண்ட் எடுக்க விட்டாங்க. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷினி இது வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. 2வது செட்டும் போய்கிட்டு இருக்கு, 2 செட்டையும் சேர்த்து வச்சு ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ துளசிமதியோட டாமினேஷன் தாங்க தெரியுது. அண்ட் அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் துளசிமதி அண்ட் த ஆப்போனன்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு வங்காள விரிகுடா மாதிரி பெரிய கல்ஃபா இருக்குங்க. சரியா சொன்னீங்க. அப்புறம்னா தர்ஷினி நல்ல கண்டென்ட் இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க விளையாடின எல்லா போட்டியிலையுமே ஸ்ட்ரைட் செட்ஸில் வின் பண்ணி தான் இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனால் எதிர்கொள்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அத்லீட் துளசிமதி. அவங்களுக்கு எதிரான இந்த போட்டியில் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்காங்க. இந்த 2வது செட்டில் நல்ல ஒரு தொடக்கம் கிடைக்கவே இல்லை தர்ஷினிக்கு. இன்னுமே ஒரு நல்ல சர்வ். அண்ட் மென்ஸ் ஃபைனலில் நம்ம பார்த்தோம் தனுஷ் வர்சஸ் நவீன். நவீனுமே ஒரு டாமினேஷன் காட்டிக்கிட்டு இருந்தார், தனுஷை வந்து டபுள் டிஜிட்ஸுக்கு வரவே விடலை. அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 கேம்ஸில் 2 பாயிண்ட் தான் மொத்தமாக எடுத்திருக்காங்க தர்ஷினி. அண்ட் துளசிமதி எனி டைம் வந்து அதை ஷட் டவுன் பண்ணி போட்டியை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் டைட்டிலில் தூக்கிட்டு. அண்ட் அவங்க வந்து லிட்ரலி டாயிங் வித் தி ஆப்போனன்ட்னு சொல்கிறத விட ரொம்ப கிரேஷியஸாக அவங்கள ஆடட்டும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. லைட்டாக ஆடுறாங்க, இவங்க ஆப்போனண்ட் கொஞ்சம் ஈடு கொடுக்கட்டும் அப்படின்னு. பட் அதுக்குமே வந்து தயாராக இல்லை தர்ஷினி. பயிற்சி தேவை, முயற்சி தேவை, இது 2மே தேவை. கண்டிப்பாக பயிற்சி தேவை. பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது தான் SGAT பிரமாதமான பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அத்லீட்ஸ் கிட்ட இடையில. நல்ல வென்யூஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் ரன் பண்ணுறாங்க, அத்லீட்ஸ்க்கான ஃபண்டிங் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி மல்டி ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க.
எக்கச்சக்கமான உதவிகள் இங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் பிளேயர்ஸ் அதை கீப் அப் பண்ணி பிரமாதமா தன்னோட திறமைகளை எல்லா களங்கள்லையும் காட்டி ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான களம் தான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் 2025-26. துளசிமதி லீட் பண்றாங்க மறுபடியும் இந்த செகண்ட் செட்ல. ஒரு கம்ஃபர்டபுள் வின்னா இருக்க போகுது அப்புறம் இது சந்தேகமுமே இல்லைங்க. பாருங்க, அழகு போல போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க மேட்சை. என்ன ஒரு 2 பாயிண்ட் போட்டா முடிஞ்சு போச்சு ஜோலி. ஸோ தர்ஷினி வந்து எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி டபுள்ஸையும் தட்டி தூக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு சர்வ், அதை கணிச்சு ரீச் பண்ணி எடுக்க முடியல தர்ஷினினால. தர்ஷினிக்கு மோர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜோட பயிற்சியும் முயற்சியுமோட வரும். அண்ட் அதுக்கான ஒரு நேரம் இப்போ இல்லை அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. Continuing her domination, and the reigning champion continues to be the current champion also. இந்த வருஷத்துக்கான அந்த டைட்டிலை தட்டி தூக்கி இருக்காங்க துளசிமதி. அண்ட் இன் வாட் அ மேனருங்க. சிங்கிள்ஸ் டைட்டில் தூக்கியாச்சு, அடுத்து இருக்க போது டபுள்ஸ் டைட்டில், அதையும் நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு செலிப்ரேஷனும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மூடோட, ஒரு காம்னஸ் அண்ட் கிரேஸோட கிளம்புறாங்க துளசிமதி. அண்ட் வாழ்த்துக்கள் தர்ஷினி, நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் இந்த செமிஃபைனல் முடிச்சு ஃபைனலில் வந்து ஆடிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குது. முயற்சி செய்யுங்க, நிறையா பயிற்சி செய்யுங்க. ஸோ அதோட உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறையா மேலும் மேலும் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஒரு சாம்பியன் ஆத்லீட், நேஷ்னல் லெவல் ஆத்லீட் அப்படின்னா இதுதாங்க. ஸோ அவங்களோட காம், கிரேஸ், கம்போஷர், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க கச்சிதமாக இந்த போட்டியை தட்டி தூக்கியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் அவங்களோட பயணம் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி வெற்றி நடை பார்த்தீங்கன்னா டாமினேஷன் ஃப்ரம் கேம் 1, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேட்ச் டு த லாஸ்ட் ஆப்பனண்ட் அண்ட் த லாஸ்ட் மேட்ச், அதை பார்த்துருக்கோம் உறுதியாக. இதனால தான் துளசிமதி வந்து வேர்ல்டு லெவலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரீமியம் ஆத்லீட்ஸ் அப்படின்னு எலீட் லெவல் ஆத்லீட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா குவாங்ஜூவில் போய் 3 சில்வர் தட்டி தூக்கிட்டு வந்தாங்க நம்ம தேசத்துக்காக. அவங்களுக்கு இன்னும் பல பல மெடல்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஆன் அன் இன்டர்நேஷ்னல் லெவல். அதில் ஒரு சின்ன படி தாங்க இது. இப்போ இந்த முதலமைச்சர் கோப்பை சரியா சொன்னீங்க அப்பர்ணா. இந்த முதலமைச்சர் கோப்பை 2025 ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் டபுள்ஸ் பாரா பேட்மிண்டன் டபுள்ஸ்க்கான போட்டிகள் காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த போட்டிகளோட ஃபைனல்ஸையும் நம்ம பார்த்து இங்க இன்னும் மோட்டிவேட் பண்ணுவோம். இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் 2025-26 பல கேட்டகரிஸில் நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியும். அண்ட் இன்னும் பல போட்டிகள் காத்துட்டு இருக்கு. 67 வகையான போட்டிகள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதமா நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அடுத்த போட்டியானது இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே தொடங்கும். அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் மச்சு. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் மச்சு. வெற்றியில்ல ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போல
வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி சொல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம். களம் நமதே. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு. வெற்றியில்ல ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக்கொள்ளும். வரம்பெல்லாம் மீற உன்னை தள்ளி போகும், இந்த போர்விகள் எல்லாமே முன்னேற கற்றுக் கொடுக்கும். உடம்பு கொஞ்சம் முறிக்கட்டும், மனசு கொஞ்சம் சிரிக்கட்டும். வெற்றி புள்ளி தாண்டி ஒரு சிங்கப்பட்டம் மல்லு கட்டும். காதல் வீரா போகும் நேரம் பயனளி கொடுக்கட்டும். வெற்றியில்ல ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக் கொடுக்கும். மண்ணெடுத்து காலெடுத்து குத்து வரச கம்பம் வைத்து மாலடும் சுருள்வாரு சிரமம் கவலை போட்டு போட்டு. மண்ணெடுத்து சுருளோடு காலெடுத்து கள்ளவோடு குத்து வரச கம்பம் வைத்து மாலடும் சுருள்வாரு சிரமம் கவலை போட்டு போட்டு. காக்கிறவர மரணப்பட்டு வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். மென்ஸ் டபுள் இவெண்ட்டுக்கு ரெடியா இருக்கோம். அண்ட் மென்ஸ் டபுள்ஸ் பேரா பேட்மிண்டன் ஃபைனல்ல யார் ஆட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூரோட உதயராஜ் மற்றும் வினோத் வர்சஸ் கடலூரோட தமிழரசன் மற்றும் சிலம்பு. இவங்க தான் 4 பேர் ஆட போறாங்க. யாருக்கு அந்த டைட்டில், சாம்பியன் டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில நொடிகள்ல மேட்ச் தொடங்கிரும். நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். என்னோட காமெண்ட்ரி பாக்ஸ் இணைவது பிரகாஷ். வணக்கம் அப்பர்ணா. ஒரு அற்புதமான ஃபைனல்ஸ் நாம் பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ மென்ஸ்க்கான டபுள்ஸ் திருவாரூர், அதை எதிர்த்து கடலூர் 2 மாவட்ட வீரர்களும் தயாராக இருக்காங்க. பாரா பேட்மிண்டன் ஃபைனலிஸ்ட் ராஜ் அண்ட் வினோத் 2 பேரும் தயாராக இருக்காங்க ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் கடலூரை சேர்ந்த தமிழரசன் சிலம்பரசன். ஆஹா, அற்புதமான ஒரு காம்போ இங்கே ரெடியாக காத்துட்டு இருக்காங்க அப்பர்ணா. அரசர்கள் 2 பேரும் ரெடியா இருந்தா, அந்த சைட்ல வந்து உதயராஜ் இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மென்ஸ் டபுள் செமிஃபைனல்ல ஆடி தோத்திருந்தாரு. அண்ட் அவரோட பார்ட்னரோட அந்த மரூன் ஜெர்சி வந்து உதயராஜ், வினோத் வந்து கிரே ஜெர்சி போட்டிருக்காரு, டிஷர்ட்.
ஸோ இவங்க ஆடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. டபுள்ஸ் ஃபைனல் இவெண்ட் ஃபார் மென்ஸ் பேரா பேட்மிண்டன். ஒரு குட்டி வார்ம் அப், இங்க வார்ம் அப் முடிஞ்ச உடனே போட்டி துவங்கிரும். ரொம்ப கேர்ஃபுல்லா போட்டுட்டாருங்க பிரகாஷ் முதல் பாயிண்ட. ரொம்ப அருமையான பாயிண்ட் கிடைச்சிருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதய் அண்ட் வினோத்க்கு ரொம்ப ஈஸியா அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க அவங்க பக்கம். ஆனா பதிலுக்கு அந்த குட் வைப் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறேன். 1 ஆல் அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க இந்த போட்டி. கொஞ்சம் ஒரு கேர்லெஸ்ஸான பிளே தான் தெரியுதுங்க. ஆரம்பமே 2 அணிகளுக்குமே கேர்லெஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபைனல் அப்படிங்கறது அவங்க மைண்ட்ல நிலைநாட்டணும். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி உதயராஜ் ஒரு அழகான ஒரு டீப் ஸ்மாஷ் சிம்பிளா வச்சுக்கிட்டாரு. யாரும் இல்லாத இடத்துல போட்டு ஈஸி பாயிண்ட். தமிழரசன் அண்ட் சிலம்பரசன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல ஆடிட்டு இருக்காங்க அபர்ணா. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த ரைட் காம்பினேஷன்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. நல்லா தூக்கி அடிச்சாரு, உள்ள பிக் பண்ண முடியல. பாயிண்ட் கிடைச்சிருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூரை சேர்ந்த தமிழரசன் அண்ட் சிலம்பரசன் அரசர்கள் ஆடுறாங்க. நல்ல ஒரு சர்வா இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனா பாயிண்ட் கிடைக்கல. பாருங்க, அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டு வெளியில தட்டி விட்டாரு ஷட்டில். ஸோ அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு லூசிங் த பாயிண்ட்ஸ் ஈஸிலி. அண்ட் இப்போதான் கொஞ்சம் ஒரு சீரியஸ் பிளே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு நல்ல ரேலியா அமையும் போல. ஆஹா, உதயராஜ்னால கொஞ்சம் ரீச் பண்ணி அதை couldn't keep it in play. சரியா சொன்னீங்க அபர்ணா. இந்த மாதிரி ரேலிஸ் தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஃபைனல் போட்டி பரபரப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேலிஸ் அதிகமா இருந்தாகணும். நல்லா பிக் பண்ணாரு, வெளில போய் விழுந்துருச்சுங்க. கண்டிப்பா பாயிண்ட் இங்க கடலூருக்கு தான். ஈவனா போய்கிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி 2 அணிகளுமே நல்ல பிளேஸ் பண்ணாலும் ஒரு சில்லி பாயிண்ட்ஸ்ல பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆப்போனன்ட்ஸுக்கு. அது வந்து ஸ்கிரிப்ட் 2 அணிகளுக்குமே மாற மாட்டேங்குது. ஏன்னா 2 பேருமே அந்த மாதிரி அன்ஃபோர்ஸ்ட் எரர்ஸ், சில்லி எரர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இது ஒரு ஃபைனல்ஸ் போட்டி. அந்த சீரியஸ்னஸ் இறங்கி அந்த போட்டி சுவையா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். டீப்லி பிளேஸ்ட், பியூட்டிஃபுல், அழகான ஒரு சர்வ் கார்னர்ல போட்டிருக்காங்க. அதை எடுக்க முடியல. தமிழரசன் அண்ட் சிலம்பரசன் இந்த முதல் செட்ல நல்ல ஒரு லீடை கையில வச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேகமா இருக்காருங்க. சிலம்பரசன் கிட்ட இருந்து நல்ல வேகம் தெரியுது. கோர்ட்ல ரைட் அண்ட் லெஃப்ட் மாறி மாறி ஓடிட்டு இருக்காரு. நல்லா பிக் பண்றாரு. மறுபடியும் ஒரு ஸ்மாஷ்கான முயற்சி, நல்ல பிளாட்டா போச்சது. வெல் அடிச்சிட்டாருங்க. ஸோ அவுட் ஆஃப் த கோர்ட் போனதுனால பாயிண்ட் இங்க கடலூருக்கு. ஆஹா, வெளியில அடிச்சிட்டாரு. ஸோ மற்றும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு தமிழரசன் அண்ட் சிலம்பரசனுக்கு. இங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதைய மாத்தி அமைக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு ஸ்கோர் லீடிங்ல இருக்காங்க தமிழரசன் அண்ட் சிலம்பரசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உதயராஜ் இப்பதாங்க செமிஃபைனல்ஸ் ஆடிட்டு உள்ள வந்திருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சாகணும் வினோத் கிட்ட இருந்து. குட் வைப்ஸ் டிஷர்ட்ல இருந்தா மட்டும் பத்தாது, மேட்ச்லயும் இருந்து ஆகணும். 5 புள்ளி எடுத்திருக்காங்க. இன்னும் இந்த செட் இன்னும் கைவிட்டு போகல. பார்க்கலாங்க இந்த வாட்டர் பிரேக்குக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. வினோத்
ஆஹா, பியூட்டிஃபுல்லி டன். அழகான ஒரு ஸ்மாஷ். அங்க பிளேஸ்மெண்ட் தாங்க, அந்த ஸ்மாஷ் பவரை விட அந்த பிளேஸ்மெண்ட் அருமையா இருந்தது. அண்ட் அந்த ரிட்டர்ன் எடுக்க முடியல வினோத்னால, ஃபுட்வொர்க் காட்ட முடியல, அந்த ரீச்சும் கிடைக்கல. பிரமாதமா பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அற்புதமான ஸ்மாஷ் பார்த்தோம். சிலம்பரசன், தமிழரசன் 2 பேரும் இந்த செட்ல ஏற்கனவே லீடு தங்கள் வசம் தான் கையில வச்சிட்டு இருக்காங்க. ப்ளூ ஜெர்சி தமிழரசன் நினைக்கிறேன் அவருங்க. பிரமாதமா ஆடிட்டு இருக்காரு. ஆனா இந்த முறை கலெக்ட் பண்ண முடியல, விட்டுருக்காங்க. உதயராஜ் இந்த சர்வை சரியா பயன்படுத்தி அவங்களோட லீடுக்கு போறதுக்கான பாதையை அமைச்சுக்கணும். பார்க்கலாங்க எந்த மாதிரி இருக்க போகுது இந்த சர்வ் அப்படின்னு. எக்ஸலண்டா சர்வ் பண்ணிருக்காரு. நல்ல பிளேஸ்மெண்டா இது. பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. அப்புறம் இங்க அருமையான ஃபேக்னு சொல்லுங்க. ஓங்கி அடிப்பாருன்னு எதிர்பார்த்தாரு உதயராஜ். லட்டு மாதிரி தூக்கி நெட்டை தாண்டி போட்டு பாயிண்ட் ஈஸியா எடுத்திருக்காரு. பட் இங்க ஒரு லாங் ரேலி அமையுமா அப்படின்னு பார்க்கலாம். நல்ல ரீச் காட்டியிருக்காங்க உதய். பட் ஆனா அங்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், நெட்டிலேயே அடிச்சிருக்காங்க. மற்றும் ஒரு அன்ஃபோர்ஸ்ட் எரர் வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்கு ஃபார் த அரசன் பாய்ஸ். பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. அப்புறம் தமிழரசன் எக்ஸ்ட்ராடினரியா விளையாண்டுட்டு இருக்காரு. நல்ல ஸ்மாஷஸ் அவர்கிட்ட இருந்து பார்க்க முடியுது. போன பாயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஒரு ஜம்ப்பு, சூப்பரா லேண்டிங்கும் ஆனாரு. அதுக்கு இடையில இருந்த அந்த ஸ்மாஷ் தான் பாயிண்டா மாறிச்சு. அண்ட் மறுபடியும் நல்ல ஒரு எனர்ஜி கிரியேட் பண்றாரு. நேரா உதயராஜோட ராக்கெட்க்கு நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இங்க ஆஹா, நேரா நெட்ல போய் விழுந்துச்சுங்க. அந்த எலிவேஷன் கிடைக்கல. அண்ட் இங்க தமிழரசனோட பெர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரோட அணிக்காக. அந்த ஃபைண்டிங் தி ஓப்பன் ஸ்பாட்ஸ், அந்த கேப்ஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல பிளேஸ் பண்றாரு. அதுல இருந்து பாயிண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேமை. ஸோ இதுல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் செட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கூட விட மாட்டாங்க போல உதய் மற்றும் வினோதுக்கு. அதுல தமிழரசனோட பங்களிப்பு அதிகமா இருக்கு.
அண்ட் இந்த முதல் செட்ல வந்து தமிழரசன் மற்றும் சிலம்பரசன் அந்த செட்டை கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இரண்டாவது செட்ல வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கு போல. ஏன்னா ஒரு க்ளோஸா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும். அண்ட் இது ஒரு திருப்பு முனையா அமையுமா அப்படின்னு பார்க்கணும். உதய் அண்ட் வினோத் அந்த முதல் செட்டுக்கு அப்புறம் என்ன டிஸ்கஷன் பண்ணாங்களோ இட்ஸ் ஒர்க்கிங் சோ ஃபார். மிஸ்டேக்ஸை குறைக்கணும். பட் தமிழரசன் ஆன் ஃபயர்னு சொல்லணும். அவர் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ஏரியாஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அது என்னோட ரியல் எஸ்டேட், அந்த பின்கோடு என்னோடதுன்னு போட்டு தாக்கிட்டு இருக்காரு. பிரமாதமா சொன்னீங்க அப்புறம்னா. தமிழரசன் நீங்க நல்ல ஃபார்மை காமிச்சிட்டு இருக்காரு. அண்ட் கூடவே சிலம்பரசன் கிட்ட இருந்தும் நல்ல சப்போர்ட் கிடைக்குது. இங்க வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க உதய் அண்ட் வினோத். காரணம் நல்ல டஃப்பாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க க்ளோஸாக. ஆனால் கடைசி 2 பாயிண்ட்டு இங்கே கடலூரை சேர்ந்த தமிழரசன் அண்ட் சிலம்பரசன் பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு வாட்டர் பிரேக்கும் பார்க்குறோம் நம்ம. உதயராஜன் வினோத்க்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. நல்ல ஸ்மாஷ் பார்க்க முடியுது தமிழரசன் கிட்ட. ஆனால் நேராக நெட்டில் அடிச்சு விட்டாரு. ஆனால் இங்கே கன்டினியூ பண்ணுறாங்கங்க. நல்ல ராலி இன்டு த பாடி போட்டாரு. பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணாரு. அதை நீங்க அந்த ஸ்ட்ரோக் பிளேல பார்க்கலாம் பிரகாஷ். தமிழரசனோட ஸ்ட்ரோக் பிளேல அவர் வந்து அந்த ராக்கெட்டையும் அந்த ஆமையும் எப்படி பயன்படுத்தி அண்ட் கண்ட்ரோலிங் எவ்ரி பாயிண்ட் வந்து எந்த ஏரியாவில் போடணும் அப்படிங்கிறது மேனிப்புலேட் பண்றாரு. அது ஒரு பெரிய விஷயங்க. ஆஹா, பியூட்டிஃபுல் சர்வுங்க அது. பிரமாதமாக பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் இங்கே மறுபடியும் அந்த லீடிங்கை தக்க வச்சுக்கிறாங்க கடலூர் பாய்ஸ். இப்படி போற போக்கு பாத்தீங்கன்னா இவங்களுமே ஸ்ட்ரைட் செட்ஸ்ல முடிச்சிருவாங்க போல. உதய் அண்ட் வினோதுக்கு வந்து சான்ஸ் கொடுக்காம முடிச்சிருவாங்களோன்னு தோணுது. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க முதல் கேம்ல செட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யார் பக்கம்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான் கண்ட்ரோல் பண்றாரு மோர் தென் சிலம்பரசன். அவரு தான் வந்து இந்த ஒரு மேட்சையே எப்படி எடுத்துட்டு போனோங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு நல்ல ரிட்டர்னிங்க, குயிக் ஃபிளிக் ஆஃப் த ரிஸ்ட் அண்ட் அது சாதகமாக முடிஞ்சிருக்கு ஃபார் உதய் அண்ட் வினோத். பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க உதய் அண்ட் வினோத். பார்க்கலாங்க. 5 ஆல் இருந்தப்போ கேம் ரொம்ப ஈக்குவலாக இருந்தது. ஓகே, செகண்ட் செட்டில் நல்ல ஒரு பிளானோட வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது தமிழரசன் அண்ட் சிலம்பரசன் இவங்களோட காம்பினேஷன் மறுபடியும் அந்த லீடிங்கை பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 6 புள்ளி வித்தியாசம் இருக்குது. அண்ட் இப்போ சர்வுக்காக சிலம்பரசன். உதயராஜோட ஹெட் இஸ் நாட் இந்த கேம்னு சொல்லணும். ஏன்னா குறை சொல்லிட்டு இருக்கிறப்போ அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது கவனிக்க முடியாம போயிருது. அண்ட் இப்போ ஒரு குயிக் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சிலம்பரசன் நெட்ல அடிச்சு அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் டிஜிட்ஸ்க்கு வந்தாச்சு உதய் அண்ட் வினோத். பியூட்டிஃபுல் பிளேசிங் அங்கே பை தமிழ். லாங் ரேலிஸ் போகும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் குயிக் பாயிண்ட்ஸ்ல முடியுது. இப்போ சாம்பியன்ஷிப் பாயிண்ட் சிலம்பரசன் ஆடி அந்த டைட்டில் எடுத்து கொடுத்திருக்காரு அவரோட அணிக்காக. சிலம்பரசன் மற்றும் சிலம்பரசன்
தமிழரசன் மற்றும் சிலம்பரசன் ரெண்டு பேருமே சாம்பியன்ஸ் ஆஃப் த மென்ஸ் டபுள்ஸ் பேரா ஈவெண்ட் ஃபார் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 கம்ப்ளீட் டாமினேஷன் காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மனிதர் தமிழரசனோட பாராட்டி ஆகணும். ஏன்னா ரொம்ப டாக்டிக்கலா பிரில்லியண்டா விளையாடி இந்த ஒரு வெற்றியை சூடி கொடுத்திருக்காரு அவரோட அணிக்காக. அண்ட் உதயன் வினோத் ரெண்டு பேருமே வெயிட்டிங் டு கங்க்ராச்சுலேட் தி ஆப்பனன்ட்ஸ். அண்ட் இந்த போட்டி அருமையா முடிஞ்சிருக்கு. வெல் டன் பை ஆல் த athletes. அற்புதமான வெற்றி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தமிழரசன் சிலம்பரசன் போட்டி தொடக்கத்திலிருந்தே அந்த டாமினேஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பெர்ஃபெக்டான ஸ்மாஷஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த ஒரு போட்டியானது இதே இங்கே நிறைவடைஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ஃபைனல்ஸுமே ஸ்ட்ரைட் செட்டில் வின் பண்ணியிருக்காங்க. எல்லா வீரர்களுமே, அனைத்து வீரர்களுக்கும் நம்ம இங்கே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உதயன் வினோத் நல்ல தொடக்கம். அந்த ஃபர்ஸ்ட் செட்டில் போராட்டத்தை கைவிட்டாலும் செகண்ட் செட்டில் அந்த போராட்டம் இருந்தது அவங்க கிட்ட. ஆனால் வெற்றியை நோக்கி போக முடியல. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் செட்டில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூரை சேர்ந்த தமிழரசன் அண்ட் சிலம்பரசன். அடுத்தது நம்மளுக்கு விமென்ஸ் டபுள்ஸ் ஃபைனல் காத்துட்டு இருக்குங்க பேரா பேட்மிண்டன்ல. ஸோ அதில் நம்ம யாரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மதியை எதிர்பார்க்கலாங்க. அவங்க ஏற்கனவே லாஸ்ட் இயரோட சாம்பியன் அண்ட் இந்த வருஷத்தோட சிங்கிள்ஸ் அண்ட் லாஸ்ட் இயரோட சிங்கிள்ஸ் சாம்பியன். இந்த வருஷம் டபுள்ஸையும் தட்டி தூக்குவாங்களா இதையும் பார்த்துருவோமே. கொஞ்ச நேரத்தில் அதுவும் துவங்கிடும். நம்ம பிளேயர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க, நாங்களும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிறோம். திரும்ப வருவோம், சந்திப்போம். அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு. வெற்றியில்ல ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட வரம்பெல்லாம் மீற உன்னை தள்ளி போகும், இந்த போட்டிகள் எல்லாமே முன்னேற கற்றுக் கொடுக்கும். உடம்பு கொஞ்சம் துடிக்கட்டும், மனசு கொஞ்சம் சிரிக்கட்டும். வெற்றி கொடி தாண்டி ஒரு சிங்கக்குண்டம் மல்லுக்கட்டும். காதல் நீரா போகும் நேரம் பயனள்ளி கொடுக்கட்டும். வெற்றியில்லா ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக் கொடுக்கும். கண்ணெடுத்து காலெடுத்து 10 வருஷ கம்பம் வச்சு மாலடும் சுருவாலும் சிரமம் கவலை போட்டு
வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி சொல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம். களம் நமதே. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு. வெட்டியில்ல ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக்கொள்ளும். வரம்பெல்லாம் மீற உன்னை தள்ளி போகும், இந்த போர்விகள் எல்லாமே முன்னேற கற்றுக் கொடுக்கும். உடம்பு கொஞ்சம் முறிக்கட்டும், மனசு கொஞ்சம் சிரிக்கட்டும். வெற்றி கொள்ளி தாண்டி ஒரு சிங்கக்குட்டம் மல்லு கட்டும். காதல் நீரா போகும் நேரம் பயனள்ளி கொடுக்கட்டும். வெற்றியில்லா ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக் கொடுக்கும். மண்ணெடுத்து காலெடுத்து 10 வருஷ கம்பம் வச்சு மாலடும் சுருள்வாரு சிரமம் கவலை போட்டு போட்டு. மண்ணெடுத்து சுருளா போட்டு காலெடுத்து கல்லா போட்டு 10 வருஷ கம்பம் வச்சு மாலடும் சுருள்வாரு சிரமம் கவலை போட்டு போட்டு. காக்கிறவர மரண போட்டு பாரம்பரியம் காத்தளிக்கும் மந்திரியம் தோட தோட. மனதை புறந்தடும் இடம் நமது, எழுந்து எழ சொல்லும் ரணம் நமது. எதிரியை மதித்திடும் அறம் நமது, வலிமையை வளர்த்திடும் பலம் நமது. ஆற்று விடணும் சமமென மதித்திடும் பலம் நமதே. ஆணின் உரமோ பெண்ணின் பலமோ இளமையில் உதித்திடும் பலம் நமதே. இது நம்ம அண்ணம், இது நம்ம அண்ணம், இது நம்ம அண்ணம், இது நம்ம அண்ணம். வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி சொல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம். களம் நமதே.
புச்சு இது நம்ம அடமச்சு அச்சு புச்சு சுடுங்கம்மா தமிழ் முச்சு அச்சு புச்சு இது நம்ம அடமச்சு அச்சு புச்சு சுடுங்கம்மா தமிழ் முச்சு வெற்றியில்லா ஒரு நீர் துளி இருக்கும் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும் நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும் இந்த போர் செய்யும் மைதானம் போராட வரம்பெல்லாம் மீற உன்னை தள்ளி போகும் இந்த போர்விகள் எல்லாமே முன்னேற கற்றுக் கொடுக்கும் உடம்பு கொஞ்சம் துடிக்கட்டும் மனசு கொஞ்சம் சிரிக்கட்டும் வெற்றி புள்ளி தாண்டி ஒரு சிங்கப்பட்ட மல்லு கட்டும் காதல் நீரா போகும் நேரம் பயனளி கொடுக்கட்டும் வெற்றியில்லா ஒரு நீர் துளி இருக்கும் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும் நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும் இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக் கொடுக்கும் மண்ணெடுத்தும் காலெடுத்தும் 10 வருஷ கம்பம் வைத்து மானடும் சுருள்வாரு சிரமம் கவலை போட்டு போட்டு மண்ணெடுத்து சுருளோடு காலெடுத்து கள்ளமோடு 10 வருஷ கம்பம் வைத்து மானடும் சுருள்வாரு சிரமம் கவலை போட்டு போட்டு காக்கிறவர மரணப்பட்டு பாரம்பரியம் காத்தளித்தோம் மந்திரியும் தோட தோட மனதை புறத்தடும் இடம் நமது எழுந்து எழ சொல்லும் நடம் நமது எதிரியை மதித்திடும் மரம் நமது வலிமையை வளர்த்திடும் மரம் நமது ஆற்று விழதோ சமமென மதித்திடும் களம் நமதே ஆணின் உரமோ பெண்ணின் வளமோ இளமையை உதித்திடும் களம் நமதே இது நம்ம அண்ணா இது நம்ம அண்ணா இது நம்ம அண்ணா வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி செல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம். களம் நமதே. அச்சு புச்சு இது நம்ம அடமச்சு அச்சு புச்சு சுடுங்கம்மா தமிழ் முச்சு அச்சு புச்சு இது நம்ம அடமச்சு அச்சு புச்சு சுடுங்கம்மா தமிழ் முச்சு
அண்ட் இது வந்து நேரலையில் உங்களுக்கு செங்கல்பட்டூர்லேருந்து ஃபேன் கோடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் சிஎம் ட்ரோஃபி 2025 60க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் என்னோட கமெண்ட்ரி பாக்ஸ் இணைய போவது பிரகாஷ் வெல்கம் பேக். வணக்கம் அப்பர்ணா. மீண்டும் ஒரு ஃபைனல் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சிஎம் ட்ராஃபி 2025 விமென்ஸ் டபுள்ஸ் ஒரு அற்புதமான போட்டி இங்கே நமக்காக காத்துட்ருக்கு. ட்ரைனிங் செஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். சின்ன வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து போட்டிகள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஒரு இறுதி போட்டி இன்னும் சில மணி துளிகளில் இங்கே தொடங்க போகுது அப்பர்ணா. அண்ட் இங்கே ஒரு பிளேயருக்கு வார்ம் அப்பே தேவையில்லை அப்படின்னா துளசிமதி தாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து எக்கச்சக்க போட்டிகள் இன்னைக்கே ஆடிட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் த லாஸ்ட் இயர்ஸ் அண்ட் கரண்ட் ட்ரைனிங் சிங்கிள்ஸ் சாம்பியன் வேற. ஸோ இப்போ டபுள்ஸையும் தட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் இங்கே அவங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்காக இருக்கிறாங்க. அவங்களோட டீம்மேட் மறு பக்கத்தில் வார்ம் அப் பண்ணியிருக்காங்க. பிங்க் ஜெர்சிஸ் போட்டிருக்காங்க மக்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் ஆரஞ்சு ஜெர்சிஸ் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதிரில் ஆடுறதுக்கும் பிளேயர்ஸ் ரெடியாக வார்ம் அப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இறுதி போட்டியானது தஞ்சாவூர் அவங்களை எதிர்த்து நாமக்கல் ஆட போகிறாங்க. தஞ்சாவூரை சேர்ந்த அருள் செல்வி கௌசல்யா தயாராக இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் துளசிமதி அண்ட் அமுதா. துளசிமதி ஃபைனல் மேட்ச்சே அவங்க ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி தான் ஆடிட்டு வந்திருந்தாங்க. நல்ல எனர்ஜியை சேர்த்து வச்சுருக்காங்க இந்த ஒரு போட்டிக்காக. ஏற்கனவே விமன் சிங்கிள் அந்த டிவிஷனில் டைட்டில் வின் பண்ணியாச்சு. அவங்களுக்கு தான் அந்த கோல்டு மெடல் போக போகுது. இந்த டபுள்ஸ்லையும் அந்த கோல்டு மெடலை வின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த போட்டியோட ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு டாமினேஷன் கேமாக போக போதா இல்லை ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு போக போகிறாங்களா? அண்ட் இங்கே ஷட்டில் எல்லாத்தையும் திருப்பி வாங்குறாங்க அப்படின்னா போட்டி தொடங்க போகுது அப்பர்ணா. அவங்க இன்னைக்கு நம்ம பார்த்த போட்டிகள் எல்லாமே 3 செட்ஸுக்கு போகவே இல்லை. 2 செட்ஸ்லேயே டைரக்ட் வின்ஸில் முடிச்சிருக்காங்க எல்லா போட்டியாளர்களுமே. அதே மாதிரி இந்த ஒரு போட்டியும் அமையுமா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இப்போ சர்வ் பண்ண இருக்கிறது துளசிமதி ஃபார் நாமக்கல். அவங்களோட இணைந்திருப்பது அமுதா, அவங்க டீம்மேட். பாரா பேட்மிண்டன் ஃபைனல்ஸ் விமென்ஸ் டபுள்ஸ் ஃபார் சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 இப்போ முதல் சர்வோட துவங்க இருக்காங்க. எதிர்த்து நிற்பது அருள் செல்வி மற்றும் கௌசல்யா. முதல் பாயிண்ட் இங்கே யார் பக்கம் அப்படிங்கிறத பார்க்கணும். அனுபவம் வாய்ந்த 2 வீராங்கனைகள் எதிரில் தஞ்சாவூரை சேர்ந்த வீராங்கனைகள் அற்புதமாக ஆடிட்டு இருக்காங்க. பாரா பேட்மிண்டன் டபுள்ஸோட இறுதி போட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் முதல் பாயிண்ட் இங்கே துளசிமதி அண்ட் அமுதா அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த டூவோ செம்மையாக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மறுபடியும் அதில் ஒரு பாயிண்ட்டை சேர்த்துக்கலாம். வீக்னஸை தெரிஞ்சு துளசிமதி அதை அழகாக பயன்படுத்துகிறாங்க. அந்த ட்ராப் ஷாட்ஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. பெருசாக ஒன்றும் அலட்டிக்கிற மாதிரி தெரியல. இது வரைக்கும் அந்த ஒரு த்ரெட்டும் வரல. அதனால கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக ஆடிட்டு இருக்காங்க நாமக்கல் அணி. நாமக்கல் நல்ல ஸ்டார்டிங்க, நல்ல சர்வும் கூட. அண்ட் தஞ்சாவூர் ஒரு 2 கோர்ட்லேயும் ரைட் அண்ட் லெஃப்டில் தனித்தனியாக நின்று ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நின்று ஆடினாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப்பெல்லாம் பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆவாங்களா இல்லை இதே மாதிரி தான் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கோர்ட்டில் ஆட போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பிரகாஷ், இது மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான சில ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இருக்கும். அதை பயன்படுத்தி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் அப்படி இருந்தாலுமே வந்து துளசிமதியோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் அளவு கம்பேர்ட் டு த அதர் 3 பிளேயர்ஸ் ஆன் த மேட். அதனால இது வந்து கண்டிப்பாக அட்வான்டேஜ் நாமக்கல் தான் சொல்லணும். சரியாக சொன்னீங்க அப்பர்ணா. நல்ல ஒரு லீட் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தஞ்சாவூர் அணியினர் முதல் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான முயற்சி அவங்கக்கிட்ட இருக்குது இன்னும். மேலும் ஒரு பாயிண்ட் இங்கே துளசிமதி அண்ட் அமுதாவுக்கு தான். என்ன பிளேசிங் பாருங்க, எவ்வளோ கேஷுவலாக போடுறாங்க துளசிமதி. அந்த அனுபவம் தெரியுது, ஸ்கில்ஸும் தெரியுது.
10-0 அப்படின்னு ஸ்கோர் லைனில் லீடில் இருக்காங்க. அது லவ் கேம்லேயே முடிச்சிருவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நாமக்கல் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நடுவர்கள் இப்போ என்னமோ அந்த கேமை பாஸ் பண்ணி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சில நேரத்தில் தெரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு 11-0 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைனில் படு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நாமக்கல். ஒரு சின்ன டிஸ்கஷன் இங்கே அது முடிவுக்கு வந்தாச்சு. நல்ல ஒரு லீட் இந்த முதல் செட்லேயே கிடச்சாச்சு. ஸ்ட்ரைட் செட் தாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த எல்லா ஃபைனல்ஸ்லேயுமே ஸ்ட்ரைட் செட்டில் வின் பண்ணியிருக்காங்க. மென்ஸ்க்கான அந்த டபுள்ஸ் மேட்சும் பார்த்தோம், அதுலேயும் ஸ்ட்ரைட் செட்டில் வின் பண்ணாங்க கடலூர் அணியினர். அண்ட் மறுபடியும் இங்கே அதே மாதிரி ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. துளசிமதி நல்ல ஒரு பாசங்க, நல்லா ட்ராப் பண்ணாங்க, எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட்டுங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைன்ல கம்ஃபர்டபுளா இருக்கிற நாமக்கல் அணியினர் சர்வை மறுபடியும் கைப்பற்றாங்க. அண்ட் டாயிங் வித் தி ஆப்போசிஷன், விளையாடுறாங்க ஆப்பனன்ஸோட அப்படின்னு கேஷுவலா சொல்லலாம். ஏன்னா துளசிமதியோட ஆதிக்கம் அந்த அளவுக்கு இருக்கு. 15-0 அப்படிங்கிறது 21-0ல முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க நாமக்கல் அணியினர். சரியா சொன்னீங்க அப்பர்ணா. இங்கே ஒரு புள்ளி எடுக்கிறதுக்கான முயற்சி இருந்து ஆகணும். தஞ்சாவூர் அணிக்கிட்ட இருந்து 16 லவ் அப்படின்னு போயிட்டு இருக்கு இந்த மேட்ச்சு. நல்ல ஒரு பாஸ், நல்ல லாங் பாசஸ் பார்க்க முடியுது, ஆனால் பிக் பண்ணணுங்க. நீங்க ஆக்சுவலா மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முதல் பாயிண்ட் வந்திருக்குங்க ஃபார் தஞ்சாவூர். இந்த தொடக்கத்தை சரியா பயன்படுத்திப்பாங்களான்னு பார்க்கலாம். ஆஹா, மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல. பர்ஃபெக்டாக லேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கான விளக்கமாக இருக்கும். அண்ட் மறுபடியும் பார்க்குறோம், நல்ல சர்வ் இந்த முறை. துளசிமதி சர்விங் 18-2 அப்படிங்கிறது அப்படியே 21-2ல முடிப்பாங்களா, அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு அணி. அண்ட் இங்கே அதை நல்லா ஒரு ஷாட் கொடுத்து அந்த கச்சிதமாக ஒரு மற்றும் ஒரு பாயிண்டை எடுத்திருக்காங்க. சர்வீஸ் நாமக்கல், பியூட்டிஃபுல் ஆங்கிள், அழகான ஒரு ஸ்மாஷ், திருப்பி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. கம்ஃபர்டபுளா இதை 21-2 அப்படின்னு முடிச்சிருவாங்க போல. ஏன்னா இது வந்து இந்த ஒரு செட் பாயிண்ட், அழகான ஒரு பிளேசிங் அண்ட் கச்சிதமா முடிச்சிருக்காங்க. முதல் செட்டை தட்டி தூக்கி இருக்காங்க, துவம்சம் பண்ணியிருக்காங்க ஆப்போனன்ட்டை. இவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு தேங்க்ஸ் டு துளசிமதி. இரண்டாவது செட்டுக்கு உள்ள நுழையிறாங்க. பாரா பேட்மிண்டன் விமென்ஸ் டபுள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான இறுதி போட்டி. நாமக்கல் அவர்களை எதிர்த்து கடலூர் அணியினர் ஆடிட்டு இருக்காங்க. மன்னிக்கவும், தஞ்சாவூர் அணியினர் ஆடிட்டு இருக்காங்க. தஞ்சாவூரை சேர்ந்த அருள் செல்வி அண்ட் கௌசல்யா. முதல் செட்டு அவங்க கைவசம் இல்லை. நாமக்கல் எக்கச்சக்கமான லீடிங்கில் இந்த முதல் செட்டை முடிவு செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் ரெண்டாவது செட் தொடங்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. முதல் சர்விங்க அமுதா அவங்க கிட்டே இருந்தால் நினைக்கிறேன். எஸ், அதேங்க, அமுதா தான் முதல்ல தொடங்கி வைக்க போகிறாங்க. அழகு போல அங்க இங்க பிளேஸ் பண்ணி சுலபமா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ
ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது, ஒரு ஃபைட் அண்ட் கம்பேக் அப்படிங்கிறது எதிர் அணிக்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அதுவும் இந்த ஃபைனல்ல வந்து ஒரு ஃபைட் கொடுக்கணும், தன்மானத்துக்காக ஆடணும். ஸோ அதை தான் நம்ம விரும்புகிறோம் பார்க்கணுன்னு. ஃபைட் பண்ணுங்க, பரவாயில்ல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கலாம், ஆனால் நீங்கள் உசுரை கொடுத்து ஆடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆடுங்க. கண்டிப்பா ஃபைட் பேக் பண்ணி தான் ஆகணும். இறுதி போட்டி ஆடிட்டு இருக்காங்க, அந்த விறுவிறுப்பு தேவை. வெற்றி தோல்வி அப்படிங்கிறத ஓரமா வச்சுட்டு கண்டிப்பா முழு முயற்சியை கொடுத்து ஆகணும். வெறும் மெடலுக்காக மட்டும் ஆடணும் அப்படின்னு இல்லாம நாங்க யாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஆடணும் அப்படின்னு இருந்து ஆகணும். ஒரு பக்கம் துளசிமதி, அமுதா இவங்களோட அந்த காம்பினேஷன் பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. கிடைக்கிற கேப்லலாம் ஷட்டில் தட்டி விட்டு பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டாவது செட் இங்க 7 லவ்னு போயிட்டு இருக்கு. ஈஸி ரீச்சுங்க, கை கெட்டுற அளவுக்கு இவங்களும் தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு துளி கூட அசையாம நின்னபடி ஸ்மாஷ் பண்ணி பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நாமக்கல் அணியினர். மற்றும் ஒரு பாயிண்ட் வந்து சேர்ந்திருக்கு. ஸ்கோர் வந்து 8 இல்ல மக்களே, எக்கச்சக்கமா ஏறிடுச்சு, எகிரிடுச்சுன்னு சொல்லணும். ஸ்கோர்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்புறம் சரியா சொன்னீங்க. யார் பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நாமக்கல் காம்போ இன்னைக்கு அற்புதமாக ஆடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே துளசிமதி சிங்கிள் அந்த கேட்டகரியில் கோல்டு மெடல் அவங்களுக்கு தான். அண்ட் இப்போது டபுள்லையும் பிரமாதமாக ஆடிட்டு இருக்காங்க. கூடவே நல்ல ஒரு பார்ட்னர் அமுதா, அவங்களும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அப்புறம்னா பெருசாக எனர்ஜி கொடுக்கல, ஸ்மாஷஸ் நம்ம பெருசாக பார்க்க முடியல, பொறுமையாக ட்ராப் ஷாட் கொடுக்குறாங்க, எக்கச்சக்கமான பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் தஞ்சாவூர் அணியினர் கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் இல்லை நிறையாவே தடுமாற்றம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஆடினாங்கன்னா பார்க்கவும் இன்னும் பிரமாதமாக இருக்கும். அப்புறம்னா ஆமாங்க, இவங்க இன்ஃபேக்ட் அலட்டிக்காம பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு அன்லாக் பண்ணிட்டாங்க அந்த கோடை. அதை அன்லாக் பண்ணதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு டூயிங் வாட் இஸ் நெசசரி, அவ்வளோதான். அது அந்த போட்டியை எந்த அளவுக்கு மினிமம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி ஜெயிக்கிறோமோ அதை தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா துளசிமதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிங்கிள்ஸும் ஆடியாச்சு, டபுள்ஸும் ஆடி இருப்பாங்க. ஸோ எக்கச்சக்க மேட்சஸ் ஆடுறப்போ எந்த அளவுக்கு கன்சர்வ் பண்ணி இந்த போட்டியை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு வெற்றியோட திரும்பலாம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க அவங்க மனநோக்கமா இருக்கும். சரியா சொன்னீங்க. அப்புறம் எதிரில் ஆடுற அணியினர் அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தெரிந்தாப்புல ஆடினா மட்டும் போதும். ஸோ அதை முதல் செட்லேயே கணிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ரெண்டாவது செட்டு இன்னும் சுலபமாக இருக்குது ஃபார் துளசிமதி அண்ட் அமுதாவுக்கு. இன்னுமே ஸ்கோர்ஸ் 17 லவ்ல தான் இருக்கு. பாயிண்ட் ஸ்கோர் பண்ண தடுமாறிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் அணியினர். 18 லவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைன், 3 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த டைட்டில். நாமக்கல் அணியினர் அமுதா மற்றும் துளசிமதி. அண்ட் அது மறுபடியும் 19 மாறி இருக்கு. 19 லவ் 2 பாயிண்ட் எடுத்தா டைட்டில் இஸ் தேர்ஸ். சிஎம்ஸ் ட்ரோஃபி 2025 கான விமென்ஸ் பேரா டபுள்ஸ் அணியினர் சாம்பியன்ஸா செலக்ட் செய்யப்படுவாங்க, தேர்வடைஞ்சிருவாங்க. மேட்ச் பாயிண்ட்டுங்க, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் போதும், வந்தாச்சு அந்த வெற்றி. ஸ்ட்ரைட் செட்டில் மறுபடியும் ஒரு வெற்றி பார்க்க முடியுது. இந்த முறை துளசிமதி அண்ட் அமுதா அந்த வெற்றி எடுத்திருக்காங்க. விமென்ஸ் டபுள்ஸ் பேரா பேட்மிண்டன் இந்த போட்டியோட வின்னர்ஸ் துளசிமதி அண்ட் அமுதா ஃப்ரம் நாமக்கல். தஞ்சாவூர் அணியினருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். என்ன ஒரு வெற்றிங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா துளசிமதிக்கு டபுள் டைட்டில்ஸ் கிடைச்சிருக்கு. சிங்கிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் விமென்ஸ் டபுள்ஸ் டைட்டில் சாம்பியனா இருப்பாங்க துளசிமதி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அமுதா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டபுள்ஸ் டைட்டில் வந்திருக்கு. அண்ட் வெல் டன் அருள் செல்வி மற்றும் கௌசல்யா. முயற்சி பயிற்சின்னு ஏற்கனவே நாங்கள் கூவியிருந்தோம், அதுதாங்க உங்களுக்கும் செட் ஆகும். இது ஒரு நல்ல அனுபவம், ஒரு படிக்கல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு எடிஷனில் இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் 12 கோட்ஸ் வச்சிருக்கிற இந்த ஒரு மைதானத்தை பாருங்க, செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்காக நேரலையில் வந்துகிட்டு இருக்கு ஆன் ஃபேன் கோட். இப்போதைக்கு உங்களோடு நாங்கள் வந்து விடை பெற போகிறோம், ஏன்னா ஒரு குட்டி பிரேக் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரோஃபி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மறுபடியும் இந்த டபுள்ஸ் ட்ரோஃபியை துளசிமதி ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க. போன முறையும் ஜெயிச்சிருந்தாங்க, இந்த முறையும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது 2 time back-to-back singles and doubles winner for para badminton. One of the finest
பிளேயர்ஸ் பேரா விமென்ஸ் பேட்மிண்டனில் துளசிமதி தாங்க. அண்ட் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா ஃபேன் கோடை ஃபாலோ பண்ணுங்கள், ST80 யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கிடைக்கும், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இந்த ட்ரோஃபியை பற்றி, இந்த டோர்னமெண்ட்டை பற்றி, இவெண்ட்ஸை பற்றியும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிரகாஷ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிரகாஷ் காணாமல் போயிட்டாரு போல. ஸோ அவருக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி ஃபார் 2025 களம் நமதே. ஸோ ஒரு பிரேக் அப்புறம் நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் பிரகாஷ் அண்ட் அபர்ணா. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு. அச்சுபுச்சு இது நம்ம அடமச்சு, அச்சுபுச்சு சுடு நம்ம தமிழ் முச்சு. வெற்றியில்ல ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக்கொடுக்கும். வரம்பெல்லாம் மீற உன்னை தள்ளி போகும், இந்த போர்விகள் எல்லாமே முன்னேற கற்றுக் கொடுக்கும். உடம்பு கொஞ்சம் முறிக்கட்டும், மனசு கொஞ்சம் சிரிக்கட்டும். வெற்றி புள்ளி தாண்டி ஒரு சிங்கக்குண்டு மல்லு கட்டும். காதல் வீரா போகும் நேரம் பயனள்ளி கொடுக்கட்டும். நெத்தியில்ல ஒரு நீர் துளி இருக்கும், நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் வீரமும் இருக்கும். நரம்பெல்லாம் சீர ரத்த ஓட்டம் பாயும், இந்த போர் செய்யும் மைதானம் போராட கற்றுக் கொடுக்கும். மண்ணெடுத்து காலெடுத்து 10 வருஷ கம்பம் வச்சு மாலடும் சுருள்வாள் சிரமம் கவலை போட்டு போட்டு. மண்ணெடுத்து சுருளோடு காலெடுத்து கள்ளவோடு 10 வருஷ கம்பம் வச்சு மாலடும் சுருள்வாள் சிரமம் கவலை போட்டு போட்டு. காக்கிறவர மரணப்பட்டு பாரம்பரியம் காத்தளிக்கும் மந்திரியும் தோழத்தோடு. அழகை புறத்தடும் இடம் நமது, எழுந்து எழ சொல்லும் ரணம் நமது. எதிரியை மதித்திடும் மரம் நமது, வலிமையை மறந்திடும் மரம் நமது.
வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி செல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம். களம் நமதே.